இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, இனி நீ எதுவும் பேசாம உட்காந்து கத்துக்கிட்டு அந்த கோலத்தை நீ போடணும். திஸ் இஸ் மை ஆர்டர். மாமா அது அப்படி இல்ல மாமா. லக்ஷ்மி, இது என்னோட ஆர்டர்னு சொல்லிட்டேன்ல. உன் புருஷனுக்கு சொல்லிக் கொடு, இந்த கோலத்தை போடவே. விவேக், ஓகே பெரியப்பா, கம். ஆல் தி பெஸ்ட். இந்த மித்ராக்கு என்னதான் ஆச்சு? லக்ஷ்மி கூட உட்காந்துட்டு கோலம் போட்டுட்டு இருக்கா. இந்த லக்ஷ்மி என்னமோ பண்ணி மயக்கி மித்ராவை தான் வசப்படுத்தி இருக்கா. அவனை இப்படி கோலம் போட வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவனை மாத்திட்டு இருக்கா. உடனே ஏதாவது ஒரு பிளான பண்ணி மித்ராவும் லக்ஷ்மியும் பிரியற மாதிரி செய்யணும். செய்யறேன். யாருடா போன்ல? என்னாச்சுடா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? போன் பண்ணது யாரு? பெரியமா, அண்ணா, அண்ணி, அம்மா, எல்லாரும் கீழே வாங்க. என்னாச்சுடா? போன் யார் பண்ணாங்கன்னு கேக்குறேன், சொல்ல மாட்டேங்கிற. எல்லாரும் வரட்டும் பெரியப்பா, அதுக்கப்புறம் சொல்றேன். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. என்னடா ஆச்சு? என்னாச்சு டாட்? என்ன விவேக், என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அது பெரியமா, ஏதாவது நியூஸ் சேனல்ல வச்சு பாப்போம். என்ன பேட் நியூஸ் என்னவோ. The Business Council of India announce பண்ண அவார்ட்ஸ்ல பிரபல தொழிலதிபர் மித்ரா நந்தனுக்கு The Youngest Successful Businessman of the தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் கிடைச்சிருக்கு. அண்ணா, congratulations. I'm very very happy for you. போடா, எவ்வளவு டென்ஷன் ஆகிட்டே தெரியுமா? குட் நியூஸ் கேட்டோம்ல, ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பேராண்டி. ஐயோ, நான் உங்களை மறந்தே போயிட்டேன் பாட்டி. நல்லா இருப்பா. Thank you. என்னங்க? Thank you. லக்ஷ்மி, இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் நீ எனக்கு மட்டும்தான் ஊட்டி விடணும். அந்த மித்ராக்கு இல்ல. இந்த மாதிரி சந்தோஷத்தெல்லாம் நீ பகிர்ந்துக்க வேண்டியது மித்ரா கூட கிடையாது, ஏன் கூட மட்டும்தான். சார், உங்களுக்கு அவார்ட் கிடைச்சது நினைச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? I'm feeling very happy. I'm very proud of it. உங்க ஃபியூச்சர் பிளான் என்ன சார்? வேற என்ன, இந்த மாதிரி பல வெற்றிகளை குவிக்கணும், இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போகணும், இன்னும் நிறைய பேருக்கு நான் நிறைய உதவிகளை செய்யணும்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலி என்னை பார்த்து பெருமைப்படுற இடத்துக்கு நான் போகணும். மேடம், உங்க பையனுக்கு இந்த அவார்ட் கிடைச்சது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எந்த பெத்தவங்களா இருந்தாலும் தன்னுடைய பசங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு தான் ஆசைப்படுவாங்க. என் புள்ள அந்த இடத்தை பிடிச்சிருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you, madam. அண்ணா, உனக்கு இந்த அவார்ட் வந்திருக்குங்கிற விஷயம் ஊர்ல எல்லாருக்கும் தெரியணும். அதாவது நாம எல்லாரும் கிராண்டா பார்ட்டி பண்ண போறோம். அம்மா லக்ஷ்மி, நீ சொல்லுமா. சந்தோஷங்கிறது எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துக்கிறது, எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறது. வெளியிலலாம் எதுக்கு? இங்க நம்ம வீட்லயே நம்ம வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டு செலிப்ரேட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னா வீடெல்லாம் நம்மளே டெக்கரேட் பண்ணணும். நம்ம வீட்டுக்கு வர கெஸ்டுக்காக நம்மளே ஃபுட் ரெடி பண்ணணும். செல்போன்ஸ முடிஞ்ச அளவுக்கு கம்மியா யூஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா, முடிஞ்ச அளவுக்கு அதிகமா
பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு செலிப்ரேட் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. வாவ் அண்ணி, சூப்பர் ஐடியா. நாம இதையே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நீ என்ன சொல்ற அரவிந்தா? உங்க எல்லாருக்கும் ஓகேனா நான் என்ன சொல்ல போறேன், அப்படியே பண்ணலாம். ஆமா லக்ஷ்மி, அதுக்கு சம்பந்தப்பட்டு என்ன பண்ணணுமோ எப்படி பண்ணணுமோ எல்லாத்தையும் நீயே பண்ணு. சரிங்க மாமா. இந்த டெக்கரேஷன் லைட்ஸ் எல்லாம் எங்க வச்சிருப்பாங்க? ஓ, இங்க இருக்கா? லக்ஷ்மி, ஆ? என்ன பண்ற? நான் டெக்கரேஷன் லைட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணணும்ல. நீ தனியா ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்க? என்கிட்ட உதவி கேட்டா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? ஆ, குறைஞ்சு போயிடுவேனெல்லாம் இல்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு தான். நீ தானே சொன்ன இன்னைக்கு எல்லாரும் நம்மளே நம்ம வேலைகளை பார்த்துக்கிட்டு இந்த அக்கேஷனை செலிப்ரேட் பண்ணோன்னு. அப்படி இருக்கும்போது இதையே சிரமமா நினைக்க போறேன். சரி சரி, வீடெல்லாம் எப்படியும் டெக்கரேட் பண்ணணும். அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறேன். சரி, அப்பா அதை பாத்துக்கலாம். இப்ப நீ இறங்கு இறங்கு. ம் ம் Da